வணக்கம் நண்பர்களே. திராட்சை செடியை கவாத்து பண்ணதிலிருந்து பழம் அறுவடை வரைக்குமான அந்த 120 நாட்களில் திராட்சை செடியை எப்படியெல்லாம் பராமரிக்கலாம், தண்ணி எந்த சமயத்தில் எவ்வளவு கொடுக்கணும், உரம் கொடுக்குறதா இருந்தால் இயற்கை உரங்கள்னால் எப்படி கொடுக்கணும், செயற்கை உரங்கள்னால் எந்த அளவில் கொடுக்கணும், அப்படி வளர்கிற காலங்களில் திராட்சை செடியை சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன, ஒரு நோய்களாக இருக்கட்டும் பூச்சியாக இருக்கட்டும் அதிலிருந்து திராட்சை செடியை பாதுகாக்கிறதுக்கு முன்னெச்சரிக்கையாக என்னென்ன செய்யணும், சப்போஸ் அந்த மாதிரி பாதிப்புகள் ஆளாயிருச்சுன்னா அதிலிருந்து நம்ம செடியை எப்படி காப்பாற்றலாம் அப்படின்ற முழு தகவலை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு 15 20 நிமிஷத்துக்குள்ளே ஒரே ஒரு வீடியோவில் சொல்லக்கூடிய விஷயந்தேன். திராட்சையை பற்றி ஓரளவு விஷயம் தெரிஞ்சவங்க, திராட்சையிலிருந்து மகசூல் எடுக்கிறதுக்கான வழிமுறைகள் தெரிஞ்சவங்க, திராட்சை விவசாயத்தை முழு நேரமாக விவசாயமாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, இவங்களுக்கு ஒரு 20 நிமிஷம் வீடியோவே போதுமானது. ஆனால் ஒரு திராட்சை வளர்க்கணுன்ற ஒரு ஆர்வத்தை மட்டும் அடிப்படையாக வச்சுக்கிட்டு திராட்சை செடியை மாடியிலையோ அல்லது வீட்லேயோ வளர்க்குறவங்க, இந்த மாதிரி யூடியூப் மூலமாக கற்றுக்கிட்டு திராட்சை செடியை வளர்த்தும் அதிலிருந்து மகசூல் எடுக்க முடியாதவங்க, நம்ம செடி மட்டும் ஏன் காய்க்க மாட்டேன்னுது அப்படின்ற காரணம் தெரியாமல் 2 வருஷம் வரைக்கும் வளர்த்துட்டு இருக்கிறவங்க, இப்படிப்பட்டவங்களும் திராட்சை செடியை வளர்த்து அதில் ஓரளவுக்காச்சும் விளைச்சல் எடுக்கணுன்றதுக்காக கொஞ்சம் விரிவாகவும் எளிதில் புரிஞ்சுக்கிற மாதிரியும் தெளிவாகவும் சொல்லணுன்றதுக்காக இந்த வீடியோ தொடர். இதில் திராட்சை செடியை கவாத்து பண்ண நாள்லேருந்து ஒவ்வொரு 10 நாள்லையும் அதோட வளர்ச்சி எப்படி இருக்கும், நீர், உரம், பூச்சி, நோய், இந்த மாதிரி விஷயங்களை எப்படி செஞ்சால் நல்லா மகசூல் கிடைக்கும் அப்படின்றத தனித்தனியாக கொஞ்சம் விளக்கமாக ஒவ்வொரு வீடியோவாக ஒவ்வொரு பகுதியாக நம்ம பார்ப்போம். இன்றைக்கி இந்த முதல் பகுதியில் முதல் 10 நாளையில் நடக்கும் விஷயங்கள், செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்கலாம். நான் மகேந்திரன். கடந்த 30 வருஷமாக திராட்சை விவசாயத்தை முழு நேரமாக பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு திராட்சை விவசாயி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எப்போ கவாத்து பண்ணாலும் கவாத்து பண்ணக்கூடிய தேதியை குறித்து வச்சுக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம திராட்சை செடி வளர்கிற காலகட்டங்களில் அது ஒவ்வொரு காலத்துலேயும் சரியான முறையில் வளருதான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், அப்படி வளர்ச்சி எதுவும் குறையா இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை முன்னக்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அதை சரி பண்ணுறதுக்காகவும் இந்த தேதி ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது கவாத்து பண்ணதுலேருந்து 30ஆவது நாளில் பூக்கள் மலர ஆரம்பிக்கும், 40ஆவது நாளில் சீரகளவு பிஞ்சுகள் இருக்கும், 50 நாளில் மிளகளவு பிஞ்சுகள் ஆயிரும், 70 நாளில் காய்கள் ஆயிரும், 90லேருந்து 100 நாளில் பழுக்க ஆரம்பிக்கும், 120 நாளில் பழம் இனிப்பு சுவை கிடைக்க ஆரம்பிச்சிடும். அந்தந்த நாள்களில் அதோட வளர்ச்சி சரியான முறையில் இருக்கணும். இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கவாத்து பண்ண தேதி ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி இல்லாமல் 50ஆவது நாளில் பூக்கள் மலர்ந்தாலும் தப்பு, 100ஆவது நாளில் காய்களாகவும் இருக்கக்கூடாது. ஒரு சில சமயங்களில் 110ஆவது நாளில் புதிய துளிர்களை அதில் பூக்கள் போடும், அதுவும் ரொம்ப ரொம்ப தப்பு. இப்படிப்பட்ட தப்புகளை முன்னக்கூட்டி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சரி பண்ணுறதுக்கு தான் அந்த தேதி ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, ஓகே, நம்ம கவாத்து பண்ண முதல் நாள்லேருந்து இதை ஆரம்பிக்கலாம். நல்லா இருந்த எண்ணெய் இப்படி கட் பண்ணி விட்டுட்டியாப்பான்னு சொல்லி அழுகிற மாதிரியாகவும் குச்சியிலிருந்து கண்ணீர் சொட்ட ஆரம்பிக்கும். இந்த தண்ணீர்கள் எல்லா சீசன்லேயும் வராது. மழை காலங்களில் நம்ம கவாத்து பண்ணாலும் அல்லது வேறு பகுதியில் தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் கவாத்து பண்ணதுலேருந்து 2லேருந்து 3 நாளைக்கு இந்த மாதிரி தண்ணி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே இது எல்லா குச்சியிலையும் வராது. இப்படி தண்ணீர் வர்றதுனால, அதாவது தண்ணீர் வடிகிறதுனால நம்ம குச்சிகளுக்கோ நம்ம திராட்சை செடிக்கோ எந்த விதமான பாதிப்பும் இல்லை. ஆட்டோமேட்டிக்காக ஒரு 2லேருந்து 3 நாளில் இந்த தண்ணீர் வடிகிறது நின்றும். இப்படி தண்ணியில் வளைஞ்ச பிறகு 5லேருந்து 8 நாளுக்குள்ளே இந்த காய்ப்பு குச்சிகள் எல்லாத்தையும், அதாவது நம்ம கவாத்து பண்ண குச்சிகள் எல்லாத்தையும் பந்தலில் முறைப்படுத்தி கட்டி விடணும். இது ஏன் செய்யணும் அப்படின்னா, நம்ம திராட்சை செடி தனக்கு பிடிச்ச மாதிரி இஷ்டமாக வளரக்கூடிய ஒரு செடி ஏற்கனவே சொல்லியிருந்திருப்போம். நம்ம விட்டாலும் அது இஷ்டத்துக்கு வளர்ந்து போயிட்டே இருக்கும். நம்மளுக்கு ஒரு பந்தலுக்குள்ளே இந்த இடத்துல இந்த மாதிரி காய்ச்சா நல்லா இருக்குன்னு நம்மளுக்கு தோணுச்சு அப்படின்னா அந்த குச்சிகளை நம்மளுக்கு எந்த வகையில் வேணும்னு சொல்லி இப்போயே நம்ம வசதியாக ஆரம்பத்திலேயும் திருப்பி வச்சு கட்டிக்கலாம். அப்படி கட்டி விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம நினச்ச மாதிரி நம்ம நினச்ச இடத்துல அந்த குச்சிகள் வளர ஆரம்பிக்கும். காய்ப்புகளும் அதே இடத்துல நல்லாவே இருக்கும். இது திராட்சை செடி வளர்க்குறப்ப 2 தடவை இந்த மாதிரி செய்யணும். ஒரு தடவை இப்படி கவாத்து பண்ண பிறகு ஒரு 5லேருந்து 8 நாளில் செய்யணும். அடுத்து 2ஆவது தடவை 40லேருந்து 50ஆவது நாளில் மிளகு பிஞ்செல்லாம் கடந்த பிறகு அந்த பிஞ்சுகளை முறைப்படுத்தி இதே மாதிரி கட்டி விடணும். அதை பற்றி தெளிவாக நம்ம அப்புறம் பார்க்கலாம். இப்போ இந்த குச்சிகளை முறைப்படுத்தி நம்மளுக்கு எங்கே வேணும், செடி எப்படி வளரணும்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த வசதிக்கு இப்போயே நம்ம கட்டிக்கிடலாம். அப்படி செய்யலைன்னா குச்சிகள் எல்லாமே பந்தல் கீழே அப்படியே தொங்க ஆரம்பிக்கும்.
அதிலிருந்து வரக்கூடிய புதிய துளிர்களில் பூக்களும் போடும். அப்படி பூக்களை போட்டால் காற்றுல ஆடிக்கிட்டே இருக்கும். நாளடைவில் அந்த குச்சி வந்து ஒடிஞ்சு போகவும் வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் இந்த துளிர்களுக்கு தேவையான சூரிய ஒளி நேரில் கிடைக்காது. அதாவது பந்தலுக்கு மேலே இருக்கிறப்ப கிடைக்கக்கூடிய சூரிய ஒளி பந்தலுக்கு கீழே இதே மாதிரி தொங்கிட்டு இருந்துச்சுன்னா கிடைக்காது. அதனால் நம்ம இந்த குச்சியில் வந்து பந்தலுக்கு மேலே இருக்கிற மாதிரி முறைப்படுத்தி நம்மளுக்கு எந்த வசதிக்கு வேணுமோ அந்த வசதிக்கு இப்போயே நம்ம, அதாவது 5லிருந்து 8 நாளுக்குள்ளே புதுசாக துளிர் விட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே நம்ம இந்த வேலையை செஞ்சுக்கிட்டோம்னா நம்ம திராட்சை செடி நம்ம சொல்கிற பேச்சை கேட்டுக்கிட்டு நல்லபடியாகவே காய்க்க ஆரம்பிக்கும். இந்த கவாத்து பண்ண 1லிருந்து 10ஆவது நாளில் செய்யக்கூடிய திராட்சை செடியில் செய்யக்கூடிய பராமரிப்பு வேலைன்றது இது மட்டும்தான். அடுத்து இந்த 1லிருந்து 10 நாளுக்குள்ளே தண்ணி எப்பப்போ கொடுக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம். நீங்கள் கவாத்து பண்ண பிறகு முதல் தண்ணியை வந்து பின்னாக்கரைசல் என்றைக்கு கொடுக்குறீங்களோ அன்றைக்கி கொடுத்தாலே போதும். அதாவது கவாத்து பண்ணது நாள்லேருந்து 8லிருந்து 10 நாளுக்குள்ளே நீங்கள் செடியை சுற்றி ஒரு பல்லை எடுத்து பின்னாக்கரைசல் அல்லது உரம் என்ன நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதில் போட்டுட்டு மண்ணை போட்டு மூடி விட்டுட்டு அது பிறகு முதல் தண்ணியை கொடுத்தா போதும். அடுத்த ஒரு நாள் இடைவெளியில் நீங்கள் 2வது தண்ணியை கொடுத்தா போதும். அதுக்கிடையில் முதல் வாரம் கண்டிப்பாக திராட்சை செடிக்கு கவாத்து பண்ண பிறகு முதல் வாரம் திராட்சை செடிக்கு தண்ணி தேவையே இல்லை. இது வெயில் காலமாக இருந்தால் நீங்கள் அது ஒரு 6வது நாள் வேணால் பின்னாக்கரைசல் கொடுத்துட்டு நீங்கள் தண்ணி கொடுத்தாலே போதும். நம்ம செடியை வந்து கட் பண்ணி விட்டுருக்கோம், இலைகள் எல்லாத்தையும் எடுத்து விட்டுருக்கோம், பக்க கிளைகளையும் நீக்கியிருக்கோம். இப்போ தண்ணி கொடுக்காமல் இருந்தால், அதாவது முதல் ஒரு வாரம் தண்ணி கொடுக்காமல் இருந்தால் செடிகளுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குமா இல்லை காஞ்சு போயிருமான்னு சொல்லி சங்கடப்பட வேண்டியதில்லை. செடி உயிர்ப்போடவே இருக்கும். நீங்கள் முதல்ல தண்ணி கொடுக்குறத வந்து ஒரு வாரம் கழித்து பின்னாக்கரைசல் கொடுக்குறப்ப கொடுத்தாலே போதும். அப்படி கொடுத்தாலேவும் வரக்கூடிய துளிர்கள் வந்து நல்ல ஆரோக்கியமான துளிர்களாக வரும், பூக்களோடையும் வரும். உரத்தை பொறுத்தவரையில் இந்த கவாத்து பண்ண 10 நாளில் நீங்கள் உரம் கொடுத்தாலே போதும். கண்டிப்பாக கொடுக்கணும். அடுத்தடுத்த நாட்களில் கொடுக்கணுன்ற அவசியமில்லை இல்லை. அதாவது 15 நாளைக்கு ஒரு தடவை கொடுக்கணும், ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை கொடுக்கணுன்ற அவசியமில்லை இல்லை. கம்பல்சரியாக கவாத்து பண்ண நாள்லேருந்து 10 நாளுக்குள்ளே முதல் தடவையாக ஒரு உரம் வந்து கொடுக்கணும். உரம் உங்களுக்கு என்ன தேவையாக இருக்கோ, என்ன அவைலபிளாக உங்களுக்கு கிடைக்குதோ அதை நீங்கள் பயன்படுத்தினாலே போதும். செயற்கை உரமாக இருக்கலாம், இயற்கை உரமாக இருக்கலாம், தனித்தனியாக பட்டியலாகவே இதில் கொடுத்துருக்கேன். அந்த அளவில் நீங்கள் பயன்படுத்தினாலே போதும். கடல் புண்ணாக்கு கொடுக்குறதா இருந்தால் ஒரு 2 நாளைக்கு முன்னால் ஊற வச்சு அந்த தண்ணியை வந்து செடி சுற்றி சின்னதாக ஒரு பல்லம் எடுத்து தண்ணியை அதில் புண்ணாக்கு கலந்த தண்ணியை அதில் ஊற்றி மண்ணை போட்டு மூடி விட்டுட்டு நீங்கள் தண்ணி விட்டாலே போதும். இதே இது ரசாயன உரமாக இருந்தாலும் அதே மாதிரி தான். செடி சுற்றி சின்னதாக ஒரு பல்லம் எடுங்க, ரசாயன உரத்தை அளவாக போடுங்க. எந்த அளவோ அளவுன்றதை கரெக்டாக போடுங்க. கொஞ்சம் அளவு அதிகமாக போட்டால் செடி பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே இது பின்னாக்கரைசலில் வந்து அதே மாதிரி தான் அளவு சரியாக பயன்படுத்துங்க. ரசாயன உரம் பயன்படுத்துகிறப்ப கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க, அளவுக்கு அதிகமாக. ஏன்னா ஒரு செடி 2 செடி வைக்கிறப்ப நம்ம அளவு வந்து அதிகமாக கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்மளுக்கு தெரியாமல் நம்ம கொடுத்துருவோம். அதனால் அந்த சொன்ன அளவில் சரியான முறைப்படி நீங்கள் உரம் கொடுத்தாலே போதும். மண்ணை போட்டு மூடி விட்டுட்டு நீங்கள் முதல் தண்ணியை கட்டினாலே போதும். ஒரு நாள் இடைவெளியில் 2வது ஒரு தடவை தண்ணி கட்டினாலே போதும். இந்த 10 நாளில் ஒரு பூச்சினாலேயோ நோயினாலேயோ எந்த பாதிப்பும் வராது. அதே மாதிரி இந்த திராட்சை செடியும் இந்த முதல் 10 நாளில் எந்த விதமான பிரச்சனைகளும் எதிர்கொள்ளவும் செய்யாது. அதனால் நம்ம நேரடியாக இந்த 10 நாளை இதோட முடிச்சுக்கலாம். நம்ம அடுத்த பதிவில் 11வது நாள்லேருந்து 20 நாளைக்குள்ளே திராட்சை செடியில் என்னென்ன மாற்றங்கள் வரும், நம்ம எப்படி அதை சரி பண்ணலாம், எப்படி அதிலிருந்து நமக்கு விளைச்சல் எடுக்கலான்றதை பற்றி பார்க்கலாம். இந்த சேனலில் திராட்சை வளர்க்குறது, பராமரிக்கிறது, அதிலிருந்து ஒரு நல்ல மகசூல் எடுக்கக்கூடிய வழிமுறைகள்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஆர்வம் இருக்கக்கூடிய நண்பர்கள், தேவைப்படக்கூடிய நண்பர்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலோ தகவல் தேவை இருந்தாலோ வழக்கமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு கூடுதல் தகவலோட இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.